ஓகே டாக்டர் இப்போ இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறப்ப மெயினாக வந்து ரீஅஷூரன்ஸ் தான் அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வந்து கொஞ்சம் அது பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ப்ளீடிங் எப்படி இருக்குது. சிம்பிளாக ஒரு ரெஸ்ட் எடுத்திங்கனாலே சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தானாகவே அது வந்து நின்றும். அதுக்காக நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இதுவே ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குன்னா உங்கள் டாக்டர் மேபி உங்களுக்கு ஒரு சில டேப்லெட்ஸ் தருவாங்க. இப்போ ட்ரெனக்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் ஆகட்டும், இல்லை ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸ்னால அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் பத்தாமல் இருக்குன்னா அதுக்கான டேப்லெட்ஸோ, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து டேப்லெட் ஃபார்மில், இன்ஜெக்ஷன் ஃபார்மில், ஜெல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். இல்லை கொஞ்சம் ப்ளீடிங் இன்னுமே ஹெவியாக இருக்குது, ரொம்ப கிளாட்ஸாக எங்களுக்கு ப்ளீடிங் வருதுன்னா தேவைப்பட்டால் அட்மிஷன் ஆக வேண்டியது இருக்கும். ஐவி ட்ரிப்ஸ் மூலமாக, அதாவது நரம்பு மூலமாக உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த சிவியாரிட்டி உங்களுக்கு ப்ளீடிங் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே வந்து மாறும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாக தான் இருக்குது, இந்த மருந்து மாத்திரைகள்லேயே வந்து ஓரளவு செட்டில் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப அதிகப்படியான வெயிட் தூக்குறதோ இல்லை ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுமே வந்து உங்கள் டாக்டர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ளீடிங் இருக்குது. இப்போ ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. இது தவிர்த்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளட் தின்னர்ஸ், அதாவது எக்கோஸ்பிரின், ஹெப்பாரின் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் ஆகிற டைமில் அதை உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி அதையுமே கொஞ்சம் நம்ம நிறுத்தி வைக்க வேண்டியது இருக்கும்.